Hi friends, welcome to our channel. இன்னைக்கு பார்க்க போகிறது எங்கள் வீட்டு வாசலில் இருக்கும் செடிகளையும் மரங்களையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எவ்வளோ பெரிய முருங்கை மரத்தை வளர்த்துருக்காங்க பாருங்க. கப்பு கப்பாக தண்ணி ஊற்றி மரத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டு வாசலில் விவசாயம் செய்வது எப்படி, அது சம்மந்தமான வீடியோ இது. பாருங்கள், நீங்களே பாருங்கள். வீட்டுக்கு தேவையான முருங்கை மரம், அப்படி பக்கத்துலேயே வந்து வீட்டுக்கு தேவையான கருவேப்பிலையும் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். கருவேப்பிலையும் இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து நாங்கள் கொய்யா மரமும் வளர்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு கிழங்கு. இது அப்படி பார்த்தீங்கன்னா பப்பாளி வச்சுருக்கோம், அதை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பூச்செடி. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இவங்க தான். பார்த்துக்குவாங்க. அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, அவங்களே நம்ப மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இன்னொரு அக்கா. அவங்க தான் வந்து டெய்லி மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அவங்களால பண்ண முடியாததுனால 4 நாள் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்ல பேர் வாங்குற ஒரு குரூப்ல இருந்து இந்த ஆள் இதை எடுக்க சொல்லிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே நெல்லிக்காய் மரமும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நன்றாக காய்த்திருக்கின்றது. இதெல்லாம் இவங்களோட கடின உழைப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னொரு அக்கா அவங்களோட கடின உழைப்பானாலும் வளர்த்தாங்க. ஆமாம். அப்படியே இன்னும் மேலே பார்த்தோம்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் நல்ல பெரிய வேப்ப மரமும் இருக்கு. பூச்செடி. இது பப்பாளி. இது என்ன மரம் தெரியல, ஆனால் எங்கள் ஊர் சைடில் பார்த்து ஞாபகம். வாதம் அடைக்குன்னு சொல்லுவாங்க. இது அதுதானான்னு எனக்கு டவுட்டு. தெரிஞ்சா சொல்லுங்க. அவ்வளோதான் இந்த குட்டி தோட்டம். இந்த நெல்லிக்காய் வந்து நான் கிராமத்து சைடில் இருக்கிற மாதிரி நெல்லிக்காய் தான் விளைங்க. நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. மேலே நிறையா இருக்குல்ல, இங்கே மேலே இந்த பக்கம் இருங்க. விவசாயி கூப்பிடுறாரு, போய் பார்த்து வந்துட்டேன். இது நல்லா கரெக்டாக மேலே இருக்கா அந்த ஜூம் ஜூம் போகிறேன். ஜூம் நிறைய காய்ச்சி கொட்டிச்சு. அப்படிங்களா? ஓகே, தேங்க்யூ. அது பூவிலிருந்து காய் ஆகிற ஸ்டேஜ். இது இன்னும் கொஞ்சம் பெரிய காய். இது ஆக்சுவலாக நாட்டு கொய்யாவா என்னன்னு தெரியல. இது கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். ஆனால் இதை பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து உள்ள ஒயிட் கலரில் இருக்கிற கொய்யா மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உள்ள பிங்க் கலரில் ஒரு கொய்யா இருக்கும். அதுதான் வந்து ஆக்சுவலாக நாட்டு கொய்யான்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு பல்லு கூட தேய்க்காம குளிக்காம அந்த திடீர் விவசாயி. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பசுமையை பற்றி பேச ஆரம்பிச்சு வீட்டை சுற்றி பசுமையாக்குறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. செடி வளர்க்கணும். அது ஏதோ கற்றுக் கொடுத்துருக்கு 4 நாளில். ஓகே, இனிமேல் நல்ல விஷயம் தான். சொல்லி கொடுத்தாங்க, நான் பண்ணினேன். ஓகே, வாழ்த்துக்கள். கேமராமேன் கதிரேசனுடன் சொன்னலட்சுமி. வணக்கம்.